ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? உரத்த சிந்தனை டீம் திடீர்னு கிளம்பி ஹைதராபாத்துக்கு போனாங்க. அங்கே எதுக்கு போனாங்க? வாங்க அவங்க கூடவே போய் நாமளும் தெரிஞ்சுக்கலாம். அடடே, அங்கே இருக்கிற எழுத்தாளர்களை சந்திக்கிறதுக்காக இவங்க போயிருக்காங்க. ஹைதராபாத்தில் இருக்கிற மூத்த எழுத்தாளர் திருமதி சாந்தா தத் வீட்டுக்கு இவங்க போனாங்க. அவங்களுக்கு ஹைதராபாத் தலைவி பயனாடை போர்த்தினாங்க. அப்புறமா ஜாலியாக பேசிட்டு இருந்தாங்க. கொஞ்சமாக டீ ஸ்நாக்ஸ். அதுக்கப்புறமா சாந்தா தத் மேடத்திற்கு ஆடிட்டர் NRK விருதும் 4000 ரூபாய் பரிசு தொகையும் கொடுத்தாங்க. அப்புறம் இன்னும் கொஞ்சம் பரிசு பொருள்களும் அவங்களுக்கு கொடுத்தாங்க. அதுக்கப்புறமா சங்கத்தோட பொதுச் செயலாளர் திரு உதயம் ராம் சாருக்கும் தலைவி திருமதி பத்மினி பட்டாபிராமன் அவங்களுக்கும் பொன்னாடை போர்த்தி பாராட்டு தெரிவிச்சுக்கிட்டாங்க. அப்புறமா இந்த டீம் அங்கிருந்து கிளம்பி உரத்த சிந்தனையின் உறுப்பினர் கவிஞர் திரு சின்மய சுந்தரன் வீட்டிற்கு சென்று கலந்துரையாடினாங்க. நல்லா சாப்பிடவும் செஞ்சாங்கங்க. அப்புறமா இந்த டீம் அங்கிருந்து கிளம்பி உரத்த சிந்தனை ஹைதராபாத் கிளையின் ஆணிவேரான அமரர் ஞானப்பிரகாசம் மற்றும் அவருடைய சகோதரர் சபாபதி ஆகியோர் இல்லங்களுக்கும் போனாங்க. இந்த வேலையெல்லாம் முடிச்சுக்கிட்டு அப்படியே கிளம்பி உசேன் சாகர் ஏரி பக்கம் ஒரு ரவுண்டு அடிச்சாங்க பாருங்க. கண்கொள்ளா காட்சியாக இருந்ததுங்க இந்த ஹைதராபாத்தோட இரவு நேர காட்சி. நீங்களும் பார்த்து ரசிங்க. ஹைதராபாத்தில் அடுத்து இவங்க என்னெல்லாம் பண்ண போகிறாங்க? வாங்க கூடவே போய் பார்த்துட்டு வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, அடுத்த வீடியோவில் சந்திப்போம். ஓகேவா?